ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்துட்டு 13 இன்ச்சு லென்த் எடுத்திருக்கேன். ஷோல்டர் வந்து 14 போன் டு போன் அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். பேக் நெக் டீப் வந்து 8 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஸ்ட் மெஷர்மெண்ட், மார்பக சுற்றளவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டு மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கிறோம். செஸ்ட் மெஷர்மெண்ட்டு அப்பர் செஸ்ட் ஒன்று எடுப்பாங்க, அது நம்ம எடுக்க போகிறது கிடையாது. ஒன்லி செஸ்ட் மெஷர்மெண்ட்டு மட்டும்தான் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 30 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸ்லீவ் லென்த் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான், 6 இன்ச் எடுத்துருக்கிறோம். ஸ்லீவ் சுற்றளவு, ஸ்லீவோட லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச் எடுத்துருக்கிறேன், 12 இன்ச்சு. ஹார்மல் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சுக்கு போகிறேன். இது பாருங்க, நான் 1 மீட்டர் நான் வந்து கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் கிளாத் எடுத்துகிட்டு அயன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த கிளாத் வந்து நீங்கள் எந்த கிளாத் எடுத்தாலுமே சரி, இதே கிளாத்துன்ட்டு கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கிளாத் எடுத்ததுமே அயன் பண்ணணும். நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீட்டாக வந்து அயன் பண்ணணும். அயன் பண்ணுறதுனால நமக்கு 2 பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அந்த 2 பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அந்த 2 பெனிஃபிட்ஸ் வந்து நான் சொல்கிறேன் கேளுங்க. அயன் பண்ணிங்கன்னா இந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய மெயின் வந்து இந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து நீட்டாக க்ளீனாக வந்து அந்த ரிங்கிள் வந்து ரிமூவ் ஆயிரும். செகண்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அயன் பண்ணுறப்ப இந்த கிளாத் வந்து ஷிங்க் ஆகும். சரிங்களா? நம்ம கட் பண்ணிவிட்டு அயன் பண்ணாமல் சப்போஸ் நீங்கள் கட் பண்ணிவிட்டு தைச்சிட்டு ஃபைனலாக நம்ம போடுவோம் இல்லையா, அந்த ப்ளவுஸை வேர் பண்ணுறப்ப சுருக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அயன் பண்ணுவோம். அயன் பண்ணுறப்ப அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷிங்கேஜ் ஆகும், காலிலேருந்து 1/2 இன்ச்சு. என்னென்ன லென்த் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிற பாருங்க. ஸ்லீவ் லென்த்து கம்மியாகலாம், பேக் லென்த் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஃப்ரண்ட் லென்த் எல்லாமே கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து போடுறப்ப நம்ம கட் பண்ணப்போ நம்ம கரெக்டாக தானே நம்ம வந்து கட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏன் இதுமாரி ஒரு மிஸ்டேக் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம். இதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் தான். அயன் வந்து செய்யணும். நான் வந்து இந்த 37 இன்ச்சு செஸ்ட் மெஷர்மெண்ட்டு, இதுக்கு வந்து நம்ம லாங் ஸ்லீவாகவும் நம்ம வந்து தைக்கலாம், ஷார்ட் ஸ்லீவாகவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வந்து எவ்வளோ கிளாத் எடுத்துருக்கிறேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எடுத்துருக்கக்கூடிய கிளாத் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். அந்த 1 மீட்டர் நம்ம எப்படி வந்து சர்வே பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன், அதாவது வந்து அளவு எடுக்கிறது எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இந்த கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கரை பீஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க. இது ரஃப்பாக இருக்கும், பிசுறு எதுவுமே வந்து இருக்காது. இதுதான் நம்ம அந்த 1 மீட்டருன்றதை வந்து நம்ம வந்து கணக்கு பண்ண போகிறோம். சரிங்களா? 1 மீட்டர் சைடில் எடுத்துகிட்டு நமக்கு ஆப்போசிட்லேயே நீட்டாக அயன் பண்ணதுக்கப்புறமா நாம் இதை கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மார்க்கரை பற்றி வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு ப்ளூ மார்க்கர் இருக்கா, இது ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணுறத காலங்காலமாக. இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டல் மார்க்கர் இருக்கா. ஆனால் இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு 2த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் நான் வந்து சொல்ல போகிறேன். இது நல்ல மார்க்கர் தாக்க ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது மார்க்கிங் பண்ணுறப்ப கொஞ்சம் பெரிய மார்க்கிங்காக வந்து வரும். மெஷர்மெண்ட்டே நமக்கு சப்போஸ் நாம் ஒரு மார்க்கிங் பண்ணாங்கன்னா அது ஒரு மார்க்கிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கிங் நம்ம கரெக்டாக தான் வந்து போடுவோம், அகலம் வந்து ஜாஸ்தியாக நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப அகலமான மார்க்கிங் வந்து கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த மார்க்கிங்கை நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஒரு 2 டைம்லேருந்து 3 டைம் வாஷ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த கலரை வந்து அந்த கிளாத்துலேருந்து வெளியே போகும். ஸோ அதுதான் வந்து மைனஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேண்டலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டல் மார்க்கர்னு சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது வேக்சின் மார்க்கர்னு சொல்லலாம். இது வந்து என்ன நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அயன் பாக்ஸ் எடுத்து நம்ம அயன் பண்ணிங்கன்னா அந்த மார்க்கிங் இருக்கிற இடமே நமக்கு வந்து தெரியாது. சரிங்களா? இது நல்லாயிருக்கும். சப்போஸ் நான் இந்த மார்க்கர் தான் வந்து வச்சுருக்கிறேன்னா, அந்த டஸ்ட் மார்க்கர் தான் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் 2 விஷயம் வந்து செய்யணும். ஃபஸ்ட்டு வந்துட்டுங்க, இதுக்கு வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். நம்ம மிஷின் யூஸ் பண்ணுறோங்க இல்லையா, அந்த ஆயில் வந்துட்டு நீட்டாக வந்து ஒரு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். 2 சைடுமே அப்ளை பண்ணிவிட்டு வெயில் அடிக்கிற வெயிலில் ஒரு 1/2 hour வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க்கிங்கோட திக்னஸ் வந்து கம்மியாகும். டஸ்ட்டு எல்லாமே கொட்டாது, மார்க்கிங் ரொம்ப மெலிஸாக வந்து உட்காரும் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து பயன்படுத்திக்கங்க. சரிங்க, மார்க்கிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்ததுக்கு இப்போ நான் வந்துட்டு கட்டிங் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழே ஒரு மார்க்கிங் ஒன்று செய்யணும். ஒயிட் மார்க்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இது அயன் பண்ணால் போயிடும். சரிங்களா? இப்போ மார்க்கிங்லேருந்து செகண்ட் மார்க்கிங் ஒன்று நம்ம வந்து செய்கிறோம். இது எதுக்குண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரப்போ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இது பாருங்கள், டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இந்த இடத்துல 1 இன்ச் இருந்தால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு கூட அந்த மார்ஜின் வந்து கிடையாது. ஸோ இதை நம்ம கட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம இதை வந்துட்டு மார்க்கிங் செஞ்சுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணி வந்து எடுத்துடலாம்க்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான், நீங்கள் வந்து ஒரு தையல் கடைக்கு போனீங்கன்னா கூட ஒரு மாதம் 20,000 to 25,000 ரூபாய் நீங்கள் வந்து 100% வந்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா
வாய்ப்புகள் வந்து நிறைய கொட்டி கிடக்கிறதுக்கு அந்த டைலர் வாய்ப்பில். சரிங்களா? அதனால் நான் எல்லாமே புட்டிக் ஸ்டைலில் சொல்லி தரப்போகிறேன். கீழே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறதுல எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தான் ஃபோல்ட் பண்ணுறோம். அதனால தான் 1/4 இன்ச்சு மார்ஜின். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டுருந்தீங்கன்னா நேற்று, ஆனால் இதில் தானே நம்ம வந்து மடித்து வந்து தைக்க போகிறோம், நீங்கள் ஏன் 1/4 இன்ச்சில் எப்படி மடிக்க முடியும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 1/4 இன்ச்சில் மடிக்கிறது கிடையாதுக்கா, இது எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். நாளைக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. நாம் எடுத்துருக்கக்கூடிய லென்த் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்துருந்தோம், 13 இன்ச்சு தான் நம்ம வந்து லென்த் எடுத்திருந்தோம். 1/2 இன்ச்சு வந்து நம்ம வந்து கூட்டிக்கணும். எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நம்ம மார்ஜனுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சு, மேலே ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜனு. இப்போ நான் ஷோல்டருக்கு வந்து மார்க்கிங் வந்து செய்கிறேன். 13 இன்ச்சு ஹைட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு லென்த்தை ஒரு மார்க் பண்ணுறோம். செகண்ட் மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்குக்கா, ஷோல்டரில் வந்து தையல் வந்து வரும், அந்த தையலுக்கான மார்க்கிங்கு. சரிங்களா? இது கீழே லென்த்துக்கு தையல் வரும், மேலே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் நம்ம ஃப்ரண்ட் பேக் அட்டாச் பண்ணுறப்ப இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் வந்து வரும். இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளே வரக்கூடிய மார்ஜனு. சரிக்கா, இப்போ நான் ஷோல்டரோட கால்குலேஷன் எல்லாம் இப்போ நான் வந்து நிதானமாக நான் சொல்லிட்டு வர போகிறேன். நேற்று ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு வந்து ஆனால் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வீடியோ பார்த்த பின்னாடி எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு நான் சொல்லியிருந்தேங்க. நேற்று நான் என்ன மெஷர்மெண்ட் எடுத்தனோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். 14 இன்ச்சு நீங்கள் வந்து ஷோல்டர் நான் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்திருந்தோம், போன் டு போன். சரிங்களா? நான் அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போன் டு போன் என்னான்ட்டு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 14 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் வந்து நம்ம வந்து எடுத்திருந்தோம். இது வந்து -3 வந்து பண்ணணும். -3 பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 11. இந்த 11 டிவைட் பை 2 பண்ணுறோம், 2ஆக பிரிக்கணும். ஏன் 2ஆக வந்து பிரிக்கணும்னா, நாம் டபுளாக தான் மடித்து போட்டிருக்கோம் கிளாத்து. ஸோ அதனால் நம்ம டபுளாக வந்து பிரிக்கணும். பிரிக்கிறப்ப வந்து பார்த்திங்கனாக்கா 11 டிவைட் பை 2 பண்ணுறப்ப 5.5 வந்து கிடைக்கும். இதுதான் ஆன்சரு. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஷோல்டருக்கு எவ்வளோ பிரிக்கணும், நெக்குக்கு எவ்வளோ பிரிக்கணுன்றது நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ்ஸு, நெக்கோட ப்ராடு வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு. இது 2 நீங்கள் கூட்டினீங்கன்னா அதே அந்த 5.5 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி, ஆனால் இது ஏன் நீங்கள் ஷோல்டருக்கு மட்டும் 3 இன்ச்சு வந்து வைக்கிறீங்க, நெக்கு வந்து 2.5 இன்ச்சு வந்து வைக்கிறீங்க, இதுக்கான எனக்கு தெளிவான ஒரு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறேன். ஷோல்டர் எப்போவுமே அதிகமாக இருக்கணுங்கக்கா. சரிங்களா? நெக்கு வந்து நெக்குக்கும் ஷோல்டருக்கும் காலிலிருந்து 1/2 இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும். எப்போவுமே ஷோல்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் உங்களுக்கு நெக்கோட அந்த ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாது, வலிஞ்சு வருது, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வராது. அதனால தான். சரிங்களா? ஆனால் இப்போ சின்ன ஷோல்டர்லாம் வச்சு போடுறாங்களே அவங்களுக்குலாம் நாங்கள் என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு லாஸ்ட் நாள் உங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து நான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஷோல்டர் வந்து பெருசாக இருக்கணும், நெக்கோட ப்ராட் வந்து சின்னஸாக இருந்தால் ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாது. இதுதான் அதுக்கான ரீசனு. இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ நம்ம அளவு வந்து வைக்க போகிறோம். எந்த இடத்துல இருந்து அளவு வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே இன்ச்சஸ் தான் வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். 5.5 இன்ச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு வச்சு மார்க் பண்ணுறோம். 5.5 இன்ச்சுக்கு வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப் அப்படியே இருக்கட்டும். டேப் அப்படியே வச்சுட்டு நீங்கள் 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். இதுதான் ஷோல்டர். ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணிடணும். ஷோல்டருக்கு தனியாக எடுத்துகிட்டு பாக்கி இருக்கக்கூடிய அளவு என்ன இருக்கோ அப்படியே நம்ம வந்துட்டு நெக்குக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து 3, நெக்கோட ப்ராடு வந்து 2.5. இதுதான் மெஷர்மெண்ட்டுங்க. சரிங்களா? இப்போ அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு டீப் வந்து பார்க்க போகிறோம். பேக் நெக்கு இறக்கம் எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பேக் நெக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து ஷோல்டருக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கிறோமோ மேலேருந்து நெக்கோட டீப் நம்ம வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம். பின் நெக் டீப் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ். இந்த இடத்துல 8 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறீங்க. நெக் டீப்புக்கு பேக் நெக் இறக்கத்துக்கு ஒரு மார்க் ஒன்று செய்கிறோம். மார்க் செஞ்சதுக்கப்புறங்க மேலே நெக்கோட ப்ராடு 2.5 இருந்தால் அதே 2.5 தான் கீழேயும் வந்து இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது ஒவ்வொன்றுமே. மேலே 2.5 இருந்தால் கீழேயும் 2.5 தான் வந்து இருக்கணும். 2.5 இன்ச்சஸ் தான் வந்து இருக்கணும். இப்போ கீழேயும் நீங்கள் அந்த 2.5 இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்குவோம். மேலே ஷோல்டர்லேருந்து நெக்கோட அகலத்துக்கு ஒரு மார்க் ஒன்று செய்கிறோம். மார்க் செஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது இப்போ இதை வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். நெக்கு ரவுண்ட் எடுக்கிறப்ப எந்த இடத்துலேருந்து நான் அந்த ரவுண்ட் ஷேப் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துல எண்ட் பண்ணணும் அப்படின்றது புரியாது இல்லைங்களா? அதுக்கான மெத்தட் வந்து நான் சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன். இந்த ஸ்கொயர்லேருந்து உங்களுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டுக்கா நெக்கு டீப்லேருந்து 1.5 இன்ச்சு. இது எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே ஸ்டாண்டர்டான அளவு.
ப்ராடிலிருந்தும் 1.5 இன்ச்சு. இதுவும் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு. இந்த ஸ்கொயர் மட்டும் மாறுங்க. இது ஷோல்டர் ட்ராப் ஆகுது வளைஞ்சு வரவங்களுக்கு 1 இன்ச் வச்சுக்கலாம். நார்மலாக நீட்டாக இருக்குண்ணா அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு 3/4 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சுன்றது வந்து ஸ்டாண்டர்டு. ஷோல்டர் ஏதாச்சும் ட்ராப் ஆகுனா இந்த இடத்துல நீங்கள் 1 இன்ச் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து மார்க்கிங் வந்து செஞ்சுக்கலாங்க. சரிங்களா? அடுத்தது நீங்கள் ஹார்மோன் ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஹார்மோன் டூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்லாதவங்க வாங்கி வச்சுக்கலாம். வாங்கிக்கிட்டு பாருங்க, நம்ம நெக்கு, ப்ராடு அண்ட் டீப்புக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம ஸ்கேல் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் வந்து நீட்டாக வந்து உட்காரும். ஸ்கேல் வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிங்கன்னா நெக்கோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், 1.5 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, மறுபடியும் 1.5 இன்ச்சுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நீட்டாக உங்களுக்கு அந்த மார்க்கிங் வந்துடும். தெரியாதவங்க கூட அந்த நெக் ஷேப் வந்து நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த மெஷர்மெண்ட் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம ஹார்மோல் இறக்கும். நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணதுக்குன்னா இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் அதே தான் சொல்லித்தர போகிறேன். கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் நல்லாவே வந்து புரிய வரும். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து 14 எடுத்திருக்கோம், -3 பண்ணியிருக்கோம், -3 பண்ணியிருக்கோம். 11 கிடைக்குது. 11 / 2 பண்ணுறப்ப 5.5 இன்ச்சஸ், 5.5 இன்ச்சு நமக்கு வந்து கிடைக்குது. இந்த 5.5 இன்ச்சு தான் நமக்கு ஹார்மோல் இறக்கம். அந்த ஹார்மோல் இறக்க எந்த இடத்துலேருந்து வைக்கணும்? ஃபஸ்ட்டு மேலே ஷோல்டர் கட்டிலேருந்து ஹார்மோல் இறக்கத்துக்கிட்ட ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாகவே ஓரளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறங்க நம்ம மேலே ஷோல்டர் எவ்வளோ வச்சுருக்குறோம்? 3 இருந்தால் கீழே வந்து 3.5 இன்ச்சு தான் வந்து இருக்கணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்ட்ரைட்டாக தான் சொல்லித்தராங்க. நீங்கள் ஏன் 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நீங்கள் 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வச்சுட்டு உங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பேக் சைடு ஹார்மோல் வந்து சுருக்கம் வரவே வராது. இப்போ அந்த 3.5 இன்ச்சு எந்த இடத்துலேருந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நெக்கோட ப்ராடு இது தான். நெக்கோட ப்ராடிலேருந்து 3.5 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறங்கா மேலே ஷோல்டர்லேருந்து இது லைட்டாக கிராஸாக தான் இருக்கும். இதை வந்து மார்க் பண்ணுங்கள். நிறைய யூடியூப் சேனல்ஸு, லைவ் கிளாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் சொல்லி தருவாங்க. ஃப்ரண்ட்டில் தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம வந்து மார்க்கிங் வந்து செய்யணும். ஏன் நான் அப்படி வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பாடியோட ஸ்ட்ரக்சரை வந்து அப்படி தாக்கா. நம்ம பேக் சைடில் இந்த இடத்துல ஒரு போன் ஒன்று இருக்கும். சரிங்களா? இதை நம்ம ஆக்ஷன் பண்ணுறப்ப நமக்கு இந்த இடத்துல சுருக்கங்கள் வந்து வராது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்துட்டிங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்ப ஸ்லீவும் பேக்கும் வந்து மேட்ச் ஆகாது, மிஸ்மேட்ச் ஆகும். ஹார்மோல் வந்து பெருசாக வரும் இந்த கிளாத்தில், ஸ்லீவ் வந்து கம்மியாக வரும். இழுத்து வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுவீங்க. அப்போ பேக் சைடில் கம்பல்சரி அந்த சுருக்கம் வந்து வராது. மேலே ஷோல்டர் 3 இருந்தால் கீழே வந்து 3.5 இன்ச் வச்சுக்கோங்க. அதாவது வந்து கம்பல்சரி 1/2 இன்ச் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து வராது. சரிக்கா? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சீனா செஸ்ட்டு நாம் எடுத்துருக்கக்கூடிய செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம்? 35 இன்ச்சஸ் வந்து எடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? 35 இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து எடுத்துருக்குறோம் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு. இதை நீங்கள் டேப் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த கால்குலேஷனுமே. 2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதில் 2 இன்ச் வந்து சேர்த்திக்கணும். அப்போ 37 இன்ச்சஸ் வந்து வரும். 37 இன்ச் வந்து வரும். 37 இன்ச்சை நீங்கள் /4 பிரிக்கிறீங்க. 4 வந்து பிரிக்கணும். சரிங்களா? 4 பிரித்தா உங்களுக்கு 9.25 இன்ச் வந்து வரணும். ஆனால் இந்த 1/4 இன்ச்சு கூட ஆட் பண்ணணுமானா கம்பல்சரி இந்த 1/4 இன்ச்சு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஆனால் சரி, ஓகே, இது 37 சொல்லிட்டீங்க. 35 செஸ்ட்டு வருது, அதுக்கும் நீங்கள் 2 இன்ச் வந்து ஆட் பண்ணணும். 34 இருந்தாலுமே 2 இன்ச் வந்து ஆட் பண்ணணும். 32 இருந்தாலுமே 2 இன்ச் வந்து ஆட் பண்ணணும். கம்பல்சரி 2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம அடுத்ததுக்கு நம்ம 37 இன்ச்சு /4 பண்ணால் 9.25 இன்ச்சு. 9.25 இன்ச்சு இந்த லாஸ்ட்லேருந்து நெக் இருக்குது இல்லைங்களா, இந்த நெக் லைன்லேருந்து இந்த லாஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். இதுதான் செஸ்ட்டோட அளவு. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்தது இந்த இடத்துல நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். செஸ்ட்டு 35, 2 இன்ச் 2 இன்ச் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். 37 /4 9.25 இன்ச்சு செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டுங்க. இப்படி தான் நீங்கள் வந்து
கால்குலேஷன் வந்து செய்யணும். சரிங்களா? செஸ்ட்டு நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிட்டோம். அடுத்தது வேஸ்ட் மார்க்கிங்க்கா, இடுப்போட சுற்றளவு. இது நீங்கள் ரொம்ப மெயினான ஒரு கால்குலேஷன் தாக்கா இது. இதுவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கான விளக்கங்கள் எல்லாமே நான் இப்போ வந்து ப்ளவுஸ் வச்சு சொல்லித்தர போகிறேன். வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நான் வந்து 30 இன்ச்சு நம்ம வந்து எடுத்துருக்கிறேன். வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து டபிள்யூனா வேஸ்ட்டு 30 இன்ச்சு எடுத்துருக்குறோம். 30 நம்ம டிவைட் பை 2 பண்ணுறோம். 2ஆக பிரித்தா 15 இன்ச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சு இடுப்பு இருந்தால் டிவைட் பை 2 பண்ணால் 15 மறுபடியும் டிவைட் பை 2 பண்ணால் 7.5 இன்ச்சு வரும். 1/2 இன்ச்சு மார்ஜனுக்கு 8, சைடில் ஒரு 1.5 இன்ச்சு வச்சுட்டு மார்க்கிங் வந்து செஞ்சு எடுப்பாங்க. அது என்ன வந்துடுறீங்களாக்கா, கப்ஸ் வந்து ஷேப்பை வந்து வராது. அது ஒரு மாதிரி பிளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் என்ன பிரித்து விட்டாலுமே என்ன செஞ்சாலுமே அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து வராது. ஆல்ரெடி நம்ம கிளாஸில் இருக்கிறவங்களுக்கே அது வந்து தெரியும். ஆல்ரெடி அந்த டவுட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ கூட அந்த நேற்று கூட அந்த கொஸ்டின் எல்லாமே நேற்று வந்து கேட்டிருந்தாங்க. அதனால தான் நம்ம இந்த டிவைட் பை 2 பண்ணுறோம். 30 இன்ச்சு வேஸ்ட் எடுத்துருக்குறோம். அதை டிவைட் பை 2 பண்ணுறப்போ 15 கிடைக்கும். இதுக்கு நம்ம மறுபடியும் 2 இன்ச் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச்சு. இதுதான் பேக்கோட ஆன்சரு. சரிங்களா? பேக் வந்து ஜாஸ்தி இருக்கணும், ஃப்ரண்ட் வந்து 2 இன்ச்சு வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கப் ஷேப்பை வந்து நீட்டாக வந்து உட்காரும். ஸோ இது தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈஸியாக நம்மளால் ஒரு ப்ளவுஸ் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெவ்வேறு விதமாலாம் செய்கிறாங்க. அப்படி வந்து செய்யக்கூடாது. நான் சொல்கிற இந்த மெத்தடில் செய்யுங்க. கப் ஷேப்பு சுருக்கு இல்லாமல் பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? மறுபடியும் 1 மோர் நான் சொல்கிறேன். 30 இன்ச்சு வேஸ்ட் எடுத்துருக்கோம். டிவைட் பை 2 பண்ணால் 15க்கு மறுபடியும் நம்ம 2 இன்ச் வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ 17 இன்ச்சு. 17 டிவைட் பை 2 பண்ணுறப்ப 8.5 இன்ச்சு கிடைக்கும். இதுதான் ஆன்சரு. வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், எந்த இடத்துலேருந்து இந்த 8.5 இன்ச்சஸ் வந்து வைக்கிறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். லாஸ்ட் இருக்கு இல்லைங்களாக்கா, அந்த ஃபோல்டிங்லேருந்து லாஸ்ட்லேருந்து 8.5 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் 1/2 இன்ச்சு டாட்டுக்கு, அது எந்த இடத்துல நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நீங்கள் இந்த இடத்துல கால் 1/2 இன்ச்சு. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. டோட்டலாக நான் 10.5 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணுறேன். சரிங்களா? டோட்டல் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு சீமாரோட சேர்த்து 10 இன்ச்சு. பாருங்க, அது செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணக்கூடாது, டாட்டுக்கு போட்ட மார்க் செய்யக்கூடாது. பக்கத்தில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது தெரியுதுங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு மார்க், ரெடி மார்க்கு. இதில் நாம் வந்து மார்க்கிங் பண்ணக்கூடாது. இது உங்களுக்கு வந்து கிராஸை தான் வந்து வரும். தையல் வரப்போ இந்த கிராஸில் வந்து வராது. ஏன் வராது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம டாட் பிடிக்கிறப்ப இது வந்து மைனஸ் ஆயிரும். பக்கத்தில் இருக்கிற மார்க்கிங் தான் உங்களுக்கு அந்த தையல் வந்து வரும். நாளைக்கு உங்களுக்கு தைக்கிறப்போ வந்து தெரியும். பக்கத்தில் 1.5 இன்ச்சு தையலுக்கு வந்து விட்டுக்கலாம்க்கா. சைடில் வந்து 1.5 இன்ச்சு வந்து தையலுக்கு வந்து ஒரு மார்க் வந்து செஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக் டாட் எந்த இடத்துல போடணும் அப்படின்றத பற்றி சொல்லித்தர போகிறேன். ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷோல்டரில் டிவைட் பை 2 பண்ணுங்கள். 1.5 இன்ச்சு தான் கிடைக்கும். அந்த 1.5 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு நேர்கோட்டில் தான் டாட் பண்ணணும். இது எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் அதே போல் தாக்கா. மேலே ஷோல்டர் சென்டர் பிளேஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னன்ட்டு நான் இப்போ வந்து சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிட்டுக்கா. அதுக்கப்புறம் நம்ம கால் இன்ச்சு டாட் வந்து பிடிக்கும் இல்லையா, அந்த ஷேப்புக்கு ஒரு மார்க் வந்து செஞ்சுக்கலாம். டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு. இந்த 3.25 இன்ச் வந்து எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டானு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஹைட் ஆக ஆக 3.25 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் டாட் வந்து ஏற்றிக்கலாம். அடுத்தது ஒரு 14 இன்ச்சு லென்த் இருந்தால் 3.5 இன்ச்சு, 14 இருந்தால் 3.25 இன்ச்சு, அதுபோல் கால் 1/2 இன்ச்சு நம்ம வந்து கூட்டிக்கலாங்க. ஹையஸ்ட்டு டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 இன்ச்சு என்னோடய ப்ளவுஸ் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னாக்கா 4.5 இன்ச்சு டாட்டோட ஹைட்டு, அதுதான் மேக்ஸிமம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ பேக் டாட் எந்த இடத்துல எடுக்கணும், டாட்டோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் எந்த சைஸுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம வந்து ஹார்மோல் சுற்றளவை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஹார்மோல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கிறதுன்ட்டு நான் சொல்கிறேன். மேலே ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சு. இது எல்லா பெரிய ப்ளவுஸுக்குமே இதுதான் காமனான ஒரு ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு. சரிங்களா? 3 இன்ச்சு வச்சிடலாம். இந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3/4 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். இதை 37ன்றதுனால நான் 3/4 இன்ச்சு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு 34லேருந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டு 32, 34, 36, 38 வரலையும்
3/4 இன்ச் வந்து இருக்கட்டும்க்கா. சரிங்களா? 3/4 இன்ச் வந்து இருக்கட்டும். 3/4 இன்ச்சுக்கு மேலே என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அப்படியே மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். 3/4 இன்ச்சுக்கு மேலே, அதாவது வந்து இதோட 3/4 இன்ச்சு என்னென்ன சைஸுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்கிறேன். 40, 42, 44, இது வரலையும் 1 இன்ச்சு, 46, 48, 50, இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச். சரிங்களா? இதுதான் ஹார்மோல் கிட்ட வைக்கக்கூடிய அந்த ஷேப்புக்கான மெஷர்மெண்ட். நம்ம 3/4 இன்ச் வந்து வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம் இந்த ஸ்கொயர்லேருந்து. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா செஸ்ட்டில் இருந்துக்கா, செஸ்ட்டு ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதிலிருந்து 1.5 இன்ச்சு. இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எச்சு கம்மியாக வந்து வந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு 37 அல்லது 38 வரலையும் 1.5 இன்ச் வந்து வச்சுக்கலாம். அதே 40 போனால் நீங்கள் 2 இன்ச்சஸ் வச்சுட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம்க்கா. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஹார்மோல் ஸ்கேல் வந்து எடுத்துக்குவோம். ஹார்மோல் ஸ்கேல் எடுத்துகிட்டு இதில் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு மார்க் ஒன்று செய்வோம். அடுத்த மார்க்கிங் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹார்மோல் சுற்றளவு வந்து 15 இன்ச்சு நம்ம வந்து எடுத்துருந்தோம். கரெக்டுங்களா? 15 இன்ச்சு நம்ம வந்து எடுத்துருந்தோம். இந்த 15 இன்ச்சு நம்ம 1 இன்ச் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு தான் இதோட கால்குலேஷனு. 15 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 16 இன்ச் வரும். இந்த 16 டிவைட் பை 2 பண்ணால் 8 இன்ச்சஸ் வந்து வரும். இந்த 8 இன்ச் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஷோல்டர்லேருந்து செஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். செக் பண்ணுறப்ப இந்த டாட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நம்ம 1/4 இன்ச்சு மார்ஜின் வந்து பிடிக்கணும் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சுக்கு தகுந்தப்போ இந்த மார்க்கிங் ஒன்றும் செஞ்சுக்குவோம். செஞ்சுட்டு 8 இன்ச் இருக்கான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பாருங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் மார்க்கிங்கில் இருந்தால் அதில் வந்து செய்யக்கூடாது. நான் சொல்கிற இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு விட்டுருங்க, தையலுக்கு வந்து போயிடும். 1/4 இன்ச்சு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்பையும் அந்த மார்ஜின் வந்து போயிடும். சரிங்களா? இப்போ வந்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 4, 4.5, 5, 6, 7, இது பாருங்கக்கா கரெக்டாக 7, கரெக்டாக 8 இன்ச்சு பாருங்கக்கா. நான் எதை இழுக்கலை, எதை வச்சுக்காம ஆக்ஷன் பண்ணல. கரெக்டாக 8 இன்ச்சஸ் இருக்குங்களா? இதுக்கான மெயின் காரணம் வந்து இது எப்படின்னா நமக்கு வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான்க்கா இது. அது எப்படின்னா இந்த ஷோல்டர் எப்போவுமே அந்த போன் டு போன் எடுக்கிறத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். போன் டு போன் எடுத்து -3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டரோட ஆஃப் ஷோல்டரோட என்ன மெஷர்மெண்ட் கிடைக்குதோ அதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஹார்மோலுக்கு வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்குங்க. இது நம்ம கிளாஸை தவிர நீங்கள் வேறு எங்கே போனாலையும் உங்களுக்கு இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியம் வந்து கிடையாது. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது ஏன் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் ஸ்டிச்சஸ் வந்து செய்யணும், அதிலே மடித்தா என்ன ஆகும், அதுக்கான காரணங்கள் வந்து நான் சொல்கிறேன். நார்மலாக அதிலே மடித்து தைச்சிக்கலாக்கா, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அந்த கஸ்டமர்ஸ் வந்து அந்த ப்ளவுஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் ஃபிட்டிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல லைட்டாக அவங்களுக்கு வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடம்லாம் டைட்டாக தான் உட்காந்துருக்கும். ஆனால் இந்த இடம் பேக் சைடில் இந்த இடத்துல லைட்டாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா எந்த ஒரு க்ரிப்புமே இல்லாத நம்ம ஃபோல்ட் பண்ணி தைச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து லூஸ் கண்டிப்பாக 100% வந்து வரும். சரிங்களா? காட்டன் ப்ளவுஸ்க்கு வந்து வராது. நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த இடத்துல லூஸ் வந்து வரும். ஸோ நாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பீஸ் கொடுத்து கவர் பண்ணோம்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து வராதுங்கக்கா. சரிங்களா? இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இதை கட் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு கத்திரி எதை செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். சப்போஸ் கத்திரி வாங்காமல் இருந்தீங்க, சிசர் வாங்காமல் இருந்தீங்கன்னா எதை செலெக்ஷன் பண்ணணுன்ட்டு நான் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச் கத்திரி, 12 இன்ச்சஸ் கத்திரி நான் வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச் கத்திரியை வந்து வாங்கிக்கலாம். ஆனால் அது ஏன் நீங்கள் மட்டும் 12 இன்ச் கட் பண்ணுறீங்க, நாங்கள் ஏன் கட் பண்ண மாட்டோங்களா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இதை நான் ஒன்லி கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த சிசர் வந்து யூஸ் பண்ணுவேங்க. சரிங்களா? ஏன்னா கட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் 10 இன்ச் கத்திரி வாங்கினீங்கன்னா தைக்கிறதுக்கு அதே யூஸ் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஒரே கத்திரியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் தைக்கிறப்ப 12 இன்ச்சு கத்திரியை எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கிறப்ப செய்கிறப்ப அந்த மிஷினோட ஃப்ரண்ட் சைடில் டச் ஆகும். கத்திரிக்கும் டேமேஜ் ஆகும்.
அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு வந்து டேமேஜ் ஆகும். அதனால் 10 இன்ச் கத்திரி வந்து வாங்கிக்கோங்க. ஆனால் என்ன பிராண்ட் வந்து வாங்கலாம், எது நல்லா இருக்கும் எனக்கு அது கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, பெல் கம்பெனின்ட்டு ஒன்று இருக்குங்கக்கா, அது வந்து வாங்கிக்கோங்க. அதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூப்ளிகேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300, 350, 270 அந்த ரேஞ்சுக்கு வந்து கிடைக்கும். ஒரிஜினல் கத்திரியாக இருந்தால் கொஞ்சம் கூட வந்து வரும். சரிங்களா, அதை நீங்கள் பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. ஓகேக்கா, இப்போ நான் வந்துட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ரவுண்ட் நெக்கு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். கீழே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நெக்கு தான் கட் பண்ண போகிறோம். பிகினராக இருந்தீங்கன்னா நான் கத்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அளவுக்கு நான் அந்த மெஷர்மெண்ட் உள்ளே வச்சு கட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாத்து கட் பண்ணலை, உள்ளே சும்மா ஜஸ்ட் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பெரிய விரலேருந்து நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப்புக்கிட்ட கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சு நம்ம வச்சிங்களே அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகும். மறுபடியும் நீங்கள் அப்படியே கட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்தது நம்ம வந்து ஷோல்ட்ரு, இதோட நேம் வந்து ஷோல்ட்ரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ம் ஹோல் சுற்றளவு வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு நாச்சுன்னு ஒன்று சொல்லி போடுவேன். நீங்களும் இது கம்பல்சரி வந்து போட்டுக்கணும். இது பேர் வந்து நாச்சு. 2 கிளாத்தும் பிடிச்சிட்டு இந்த நாச்சு ஒன்று போட்டுக்காங்க. இது வந்து செஸ்ட்டுக்கான நாச்சு. இது வந்து ஷோல்டர் தையல் போடுறப்ப நெக் சைடில் ஸ்டார்ட் பண்ணால் ஷோல்டர் சைடில் 2 தையலும் ஒரே அளவாக இருக்கணுன்றதுக்காண்டியும் போடுறது. நாச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லென்த்துக்கு கீழே வந்து நம்ம தையல் வந்து போடுவோம் இல்லையா, அதுக்கான நாச் வந்து போட்டுக்கலாங்க. நாச் போட்டதுக்கப்புறமா இந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குவோம். பேக் நெக் ஷேப் எப்படி வந்திருக்கு, ஷோல்டர் எப்படி வந்திருக்கு, ஹார்மோல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த ரவுண்ட் நெக் ஷேப் பாருங்கள், அப்படியே பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். சரிங்களா, ஓகேக்கா. இப்போ நம்ம பேக் வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரண்ட்டு தான் நேற்று நிறைய பேர் எனக்கு கொஞ்சம் புரியல, நான் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் ஃப்ரண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் பக்கத்தில் எங்கேயுமே பேசாத ஒன்லே நம்ம கிளாஸை மட்டும் அட்டன் பண்ணுங்கக்கா, உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து புரியும். இப்போ இந்த கிளாத்தை வந்து எப்படி நம்ம போடணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணது வந்துட்டு இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கரெக்டுங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து பேக் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டோம். இப்போ இதே கிளாத்தை நம்ம எப்படி ஃப்ரண்ட்டாக வந்து எடுக்கணும். ஃப்ரண்ட் எடுக்கிறப்ப இது பாருங்கள், நம்ம சைடில் வந்து எடுத்து போட்டுக்கணுங்க. நம்ம சைடில் ஃப்ரண்ட் வந்து ஓப்பன் வர மாதிரி போட்டுக்கணும். பார்த்தீங்களா, நம்ம சைடில் ஓப்பன் வர மாதிரி போட்டுக்கணும். முன்ன நமக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் வர மாதிரி போட்டுருந்தோம். இப்போ நம்ம சைடில் ஓப்பன் வர மாதிரி போட்டுக்கணும். பாருங்கள், நம்ம சைடில் ஓப்பன் வர மாதிரி போட்டாச்சு. ஓகே, அடுத்ததுக்கு நம்ம இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி பெல்ட்டுக்கு வந்து விடணும், யோக் பீஸுக்கு வந்து விடணும். எந்த ப்ளவுஸாக இருந்தாலுமே சரி, சரிங்களா, இது கம்பல்சரி யோக் பீஸுக்குன்னு சொல்லி விட்டுருணும். எந்தெந்த இடத்துல என்னென்ன பீஸ் எடுத்தால் தான் நம்மளால் எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் அந்த கிளாத்தை நம்ம கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சு கற்றுக்கணும் நம்ம. சரிங்களா, அதனால் இது வந்துட்டு யோக் பீஸ்க்கு வந்து விட்டுருவோம். எத்தனை இன்ச்சு வந்து விடலானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 10 இன்ச்சஸ் வரலையும் கூட நீங்கள் விடலாம், இல்லை 11 இன்ச்சஸ் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் அந்த கால்குலேஷன் வந்து செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணக்கூடியது ஷோல்டருக்கான மார்க்கிங்கு. நெக்ஸ்ட்டு மார்க்கிங் வந்து பார்த்திங்கனாக்கா உள்ள கிளாத் போகக்கூடிய சீம் அளவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மார்க்கிங் வந்து செய்யலாம். மார்க்கிங் செஞ்சதுக்கப்புறம்க்கா அடுத்தது ஃப்ரண்ட்டோட நெக்கோட ப்ராடு நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருந்தோம், பேக் சைடு 2.5 இன்ச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஷோல்டர் நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருந்தோம், 3 இன்ச்சஸ் வச்சுருந்தோம். அதே 3 இன்ச்சஸ்க்கு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கு டீப்பு, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட்டை வந்து ஷோல்டர் தான் மார்க் பண்ணணும். நல்லா ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் தான் நம்ம வந்து மார்க்கிங் வந்து செய்யணும். மார்க்கிங் செஞ்சதுக்கப்புறமா நெக்கோட டீப்பு முன்னேக்கு இறக்க வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். மேலே ஷோல்டர்கிட்டேருந்து நம்ம எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே நேர்கோட்டில் வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கு டீப் எத்தனை இன்ச்சு நம்ம வந்து எடுத்துருக்கோம், 6 இன்ச்சஸ். 6 இன்ச்சஸ்க்கு நியராக நீங்கள் ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். முன்னேக்கு இறக்கத்துக்கு ஃப்ரண்ட் நெக் இறக்கத்துக்கு ஒரு மார்க் ஒன்று செய்யுங்க. மார்க் செஞ்சதுக்கப்புறம் தான் கீழே வந்து மேலே 2.5 இருந்தாக்கா கீழே 2.25 வந்து வைக்கணும். கம்பல்சரி எல்லா ப்ளவுஸ்க்கும் 1/4 இன்ச் அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கணும். இதுவும் நீங்கள் ஞாபகம் வந்து வச்சுக்கணும். 2.25 இன்ச் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் ஒன்று செய்கிறோம்.
மேலே ஷோல்டர்லேருந்து இது லைட்டாக கிராஸாக தான் இருக்கும். அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் ஹார்மோல் கிட்ட வரக்கூடிய சுருக்குகள் வந்து வராது. ஒரு மார்க் ஒன்று பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தது நம்ம இந்த இடத்துல ஒரு லைட்டாக கிராஸாக ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நெக்கு டீப்லேருந்து 1.5 இன்ச்சும் நெக்கு ப்ராடிலேருந்து 1.5 இன்ச்சும் மார்க் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது நீங்கள் இந்த ஃப்ரண்ட் நெக்கு உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஏதாச்சும் ட்ராப் ஆகுனா 1 இன்ச் வச்சுக்கலாம். இல்லைன்னா நார்மலாக நீங்கள் 3/4 இன்ச் வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க் ஒன்று செஞ்சுக்கலாங்க. மார்க் செஞ்சதுக்கப்புறமா ஹார்மோல் ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு பாருங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மார்க் வந்து பர்ஃபெக்டான மேட்ச் ஆகும். 1.5 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, உங்களுக்கு 1.5 இன்ச்சு. இந்த ஸ்கேலை நீங்கள் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக் ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாங்க்கா. இதை நீங்கள் படிக்கிற நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கூட நான் சொல்கிற அந்த மெத்தட் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். விடாமுயற்சியாக இருக்கணுங்க. நம்ம ஒரு தொழில் கற்றுக்குறோம் அப்படின்னா முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். முயற்சியும் பயிற்சி தான் நம்மளை வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வந்து விடுங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். மேலே 2 இருந்தால் கீழே வந்து 2.25. அடுத்ததுக்காக இப்போ ஃப்ரண்ட்டோட ஹைட் எப்படி நம்ம வந்து கணிக்கணும், கெஸ் பண்ணணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்குமே இப்படி தான் நம்ம வந்து அந்த ஃபார்முலாவை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இது பாருங்க, நம்ம பேக்கோட உயரம் வந்து 13 இன்ச்சு எடுத்துருந்தோம். கரெக்டுங்களா? நாம் சீம் அளவோட சேர்த்து தான் 13.5 இன்ச்சு வச்சுருக்கோம். நாம் என்ன அளவு எடுக்கிறோமோ அதிலிருந்து தான் இந்த -1 பண்ணணும். இதே நேற்று ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்லேருந்து மைனஸ் பண்ணுறதா இல்லை வச்சிருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறது தான். அதில் வந்து நம்ம என்ன ரெடி மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதிலிருந்து தான் நம்ம -1 செய்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ 13ல் 1 மைனஸ் பண்ணால் 12 இன்ச் இருக்கும். இந்த 12 தான் ஃப்ரண்ட்டோட ஆன்சரு. நீங்கள் 14 இன்ச்சு லென்த் எடுத்தாலும் 1 மைனஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 13 இன்ச்சு கிடைக்கும். 15 இன்ச்சு லென்த் எடுத்து 1 மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு 14 இன்ச்சு இருக்கும். இதுதான் ஆன்சரு. யோக் பீஸ் இல்லாமல். நம்ம ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணுன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். 13 எடுத்திருந்தோம். 13ல் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணோம், 12 இன்ச்சு இருக்குது. மேலே ஷோல்டர்லேருந்து 12 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். 12 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கிங் ஒன்று செய்கிறோம். மார்க் செஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது கீழே லென்த்துக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்தது யோக் பீஸ் வந்து ஃப்ரண்ட் வந்து ஷேப் எடுக்கணும். இது எத்தனை இன்ச் வச்சா நம்ம கப் ஷேப் வந்து நீட்டாக வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் 1 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம்க்கா இந்த இடத்துல இருந்து நீங்கள் கிராஸான ஸ்கேல் எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த மார்க் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டான அந்த ஃப்ரண்ட்டோட ஷேப் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து கிடைக்கும். சரிங்களா? இதில் வந்து -1 பண்ணதுக்கப்புறம்க்கா நம்ம அடுத்தது ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு புரியலன்னா கூட உங்களுக்கு நான் மறுபடியும் இந்த மெஷர்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோட்டல் ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து 12 இன்ச்சு. இந்த 12 இன்ச்சில் வந்து பார்த்திங்கனாக்கா 6 இன்ச்சு நம்ம நெக்கோட ஃப்ரண்ட் நெக் டீப் போயிடுச்சுங்கக்கா. 12ல் 6 போயிடுச்சுன்னா 6 இன்ச்சு தான் இருக்கும். 6 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் யோக் பீஸ் ஷேப் எடுக்கிறதுக்கு 1 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ 6ல் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் ஃப்ரண்ட்டு எக்ஸாக்டாக 5 இன்ச்சஸ் வருதான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சஸ் இருக்கு பாருங்கள். நான் டேப் வச்சு காட்டுறேன். ஒரே நூல் அளவு கூட மாறாது. ஸோ 5 இன்ச்சஸ் இருக்குங்களா? அந்த 5 இன்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பை 2 பண்ணுங்கள். 2.5 இன்ச்சு இருக்கும். அந்த 2ல் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. இதில் சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். நெக் இருக்கு இல்லைங்களா? அந்த நெக் லைனில் இருக்கக்கூடிய ஹைட் வந்து ஜாஸ்தி இருக்கட்டும், கீழே இருக்கிறது வந்து கம்மியாக இருக்கட்டும். ஜஸ்ட் 1/4 இன்ச் மட்டும் இருந்தால் போதும். அந்த கப் ஷேப் எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்காது. உங்களுக்கு ஷேப் வந்து நீட்டாக வந்து கிடைக்கும். லூஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து கிடைக்கும். இது சில பேர் என்ன செய்வாங்கன்னா இது ஈஸியாக புரியணுன்றதுக்காண்டியும் டிவைட் பை 2 பண்ணுவாங்க. 2.5 இன்ச்சு வந்து கிடைக்கும். 2.5 இன்ச்சு இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டாட்டோட ஹைட்டே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், கப்ஸ் டவுனில் இருக்கும். இந்த நெக்கு டீப்புக்கிட்ட அந்த டாட் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் வேணால் ஒரு அளவு ஜாக்கெட்டு கூட எடுத்து கூட பாருங்கள் உங்களுக்கு கூட. அப்போ அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா ஹார்மோல் டாட்டு இந்த பிளேஸில் இருக்கும்,
குப்படி டாட் இதே இடத்துல இருக்கும். அந்த டாட்டுங்கெல்லாம் இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு மாதிரி டைட்டாக வந்து ஃபீல் ஆகும் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு. ஸோ அதனால் ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் பண்ணி ஹைட் பண்ணி நெக்கிலேருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறமா இது கிராஸாக லைட் கிராஸாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி தான் இந்த ஷேப் வந்து எடுத்திருக்கேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நீங்கள் கம்பல்சரி செய்யணும். அளவு ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி, பாடி மெஷர்மெண்ட் எடுத்தாலுமே சரி, ஃபஸ்ட்டு இந்த மார்க்கிங் ஒன்று செய்கிறோம், ஸ்ட்ரைட் மார்க் ஒன்று செய்கிறோம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் மார்க் செஞ்சுருக்கிறேன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நீங்கள் 1/4 இன்ச்சு லைட் கிராஸாக ஒரு மார்க் வந்து நீங்கள் ஒன்று எடுக்கணும். இது கம்பல்சரி வந்து செஞ்சிங்கன்னா மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வராது, நெக்கு வந்து ட்ராப் ஆகாது ஃப்ரண்ட் பக்கம், செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு டைட் வந்து வராது. ஸோ இதை வந்து நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு கிராஸாக ஒரு மார்க்கிங் வந்து செய்கிறோம். இந்த மார்க்கிங் செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து கால்குலேஷன் வந்து செய்யணுங்க. பேக் சைடில் வந்து நம்ம 9.25 இன்ச்சு வச்சுருக்கிறோம், ஃப்ரண்ட் சைடில் 9 இன்ச் வைக்கணும். எந்த இடத்துல இருந்துன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு மார்க் கிடையாது, செகண்ட் மார்க்கிங்லேருந்து 9.5 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்க. நீங்கள் கீழேயும் அதே 9.5 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் வந்து பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக பக்கத்தில் சீம் அளவுக்கு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்தது ஹார்மோல் இறக்க வந்து எவ்வளோ எடுத்திருக்கும் பேக் சைடில் 5.5 இருந்தால் ஃப்ரண்ட்லேயும் அதே அந்த 5.5 இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு ஹார்மோலுக்கு இறக்கத்துக்கு ஒரு மார்க்கிங் ஒன்று செய்யுங்க. மார்க்கிங் செஞ்சதுக்கப்புறம் அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டர் 3 இன்ச் இருந்தால் ஃப்ரண்ட் சைடில் அதே 3 இன்ச்சு தான் ஹார்மோல் இறக்கத்துக்கிட்ட இருக்கணும். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க, அப்போ தான் சுருக்கம் வந்து வராது. மேலே 3 இருந்தால் கீழேயும் 3 தான் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் 3 இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். மேலே ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம்க்கா அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டர் 3 இருந்தால் கீழே மெயின் டாட்டுக்கிட்ட 3 இன்ச்சஸே வந்து நமக்கு போதுமானது. 3 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம்க்கா டாட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 அப் டு 38 40 வரலையுமே நீங்கள் 2 இன்ச்சஸ் வந்து நீங்கள் வந்து அகலம் வந்து வச்சுக்கலாங்க டாட்டோட மெஷர்மெண்ட்டு. சப்போஸ் இதோட பிரஸ்ட்டு சைஸ் வந்து அவங்க கன்சீவாக இருக்காங்க இல்லை ஃபீடிங் லேடியாக இருந்தால் ஒரு 2.5 இன்ச் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஜாஸ்தி வந்து ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களாக்கா? இப்போ 3 இன்ச்சஸ் கிராஸாக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக 2 இன்ச் வச்சுருக்கிறேன். அந்த 2 இன்ச்சு டிவைட் பை 2 பண்ணுறப்ப 1 இன்ச்சுக்கு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறீங்க. மார்க் பண்ணுறப்ப உங்களுக்கு இது பாருங்கக்கா, ஷோல்டர்லேருந்து டபுளாக பிரிச்சிங்கன்னா என்ன மெஷர்மெண்ட் கிடைக்குமோ அதே மெஷர்மெண்ட் தான் இந்த சென்டர்லேருந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு, நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டோட வந்து 9 இன்ச் வந்து இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ எனக்கு ஸ்கேலில் மெஷர்மெண்ட் இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பாருங்கள், இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கணும்னு சொல்கிறேன். டாட்டோட ஹைட்டு வந்து 3 இன்ச்சு, நிப்பிள் பாயிண்ட்டோட ஹைட் வந்து 9 இன்ச்சு. இது பாருங்கள், ஷோல்டர்லேருந்து 9 + 3 சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சு வந்து கிடைக்குங்க. சரிங்களா? இதுதான் மெஷர்மெண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் பார்க்க போகிறது நிப்பிள் பாயிண்ட் வந்து 9, டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. நம்ம ஷோல்டர் வந்து எவ்வளோ வச்சுருக்கிறோம், 3 இருந்தால் இந்த இடத்துல நம்ம 3 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 40 இன்ச்சஸ் வரலையுமே அந்த 2 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு ப்ரெஸ்ட்டு சைஸ் ஜாஸ்தி இருக்குது இல்லை ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க, அப்படி சப்போஸ் ஜாஸ்தி இருந்தால் இந்த டாட்டு 2 இருக்கிற இடத்துல 2 மாற்றிக்காங்க, 2 இருக்கிற இடத்துல 2.5 வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வச்சுருக்கிறோன்னா 5 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கிறோம். இது வந்து 2.25 இன்ச்சு. உங்களுக்கு டாட்டோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்டு 2.25 இன்ச்சு. ஆல் சைஸுக்கு நீங்கள் 2.25 இன்ச் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஃப்ரண்ட்டில் வந்து 5 இருந்தால் ஆப்போசிட் சைடில் 6 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கலாம். எந்த இடத்துல இருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். மேலே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மேலே ஹார்மோல் டவுன்லேருந்து 6 இன்ச்சஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரு மார்க் ஒன்று செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஈஸியாக ஃப்ரண்ட்டில் எவ்வளோ கிடைக்கும், ஆப்போசிட் சைடில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் 6, நெக் டீப்புக்கும் யோக் பீஸ் ஷேப்லேருந்து மிடில் என்ன மெஷர்மெண்ட் கிடைக்குது 5 இன்ச்சஸ் இருந்தால் ஆப்போசிட் சைடில் 1 இன்ச் ஆட் பண்ணி 6 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் ப்ளவுஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ஹார்மோலுக்கு ஒரு ஷேப் ஒன்று எடுக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் வந்து வச்சுக்குவோம், ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டில் இது எல்லா ப்ளவுஸுக்குமே ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு ஃப்ரண்ட் சைடில் 3 சரிங்களா? இல்லை நீங்கள் உங்களுக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் கூட மாறலாம். 2.5 இருந்தால்
கீழேயும் அதே 2.5 தான் வந்து வைக்கணும் ஃப்ரண்ட் சைடில் மட்டும். இந்த 3/4 இன்ச்சுன்றது வந்து ஃப்ரண்ட் சைடில் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு. இந்த ஷோல்டர் 3 இன்ச்சஸ்ன்றதும் இதுவும் ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு. இந்த செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் மாறும். நான் பேக் சைடில் 1.5 வச்சுருந்தோம், ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வந்து கூட்டிக்கலாம், 2 இன்ச்சஸ் வந்து வைக்கிறோம். இது எதனால் வந்து 2 இன்ச்சஸ் வந்து வைக்கிறோம்னாக்கா 1/4 இன்ச் நம்ம ஆல்ரெடி செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் பெருசாக வந்து வச்சுருக்கிறோம். 1 ஷோல்டர் வந்து 3 இருந்தால் ஹார்மோல் அளவுக்கு 3 இன்ச் வைக்கிறோம். அப்போ நமக்கு இது சுற்றளவே வந்து ஜாஸ்தி வந்து வரும் இல்லைங்களா, அதனால் அந்த 1/2 இன்ச்சு இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஷோல்டருக்கு நேராக நம்ம வந்து ஸ்கேல் வந்து வச்சுட்டுக்கா ஹார்மோல் சுற்றளவுக்கு நீட்டாக ஒரு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட ஹார்மோல் வந்து ஷேப் வந்து கிடைக்கும். ஷோல்டர்லேருந்து ஹார்மோல் எந்த இடத்துல இறக்குறோமோ, செஸ்ட் மெஷர்மெண்ட்டு எந்த இடத்துல நமக்கு நெக் ப்ராடிலேருந்து 3 கிடைக்குதோ அதுக்கு நேர்கோட்டில் நீங்கள் வந்து இந்த ஹார்மோல் டாட் வந்து எடுங்க. இது ஒரு டாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/4 இன்ச்சு நீங்கள் வந்து பிடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கம் வந்து வராது. நான் எப்படியே மார்க் பண்ணியிருக்கிறேன்ட்டு பாருங்கள், 1/4 இன்ச்சு பிடிக்கணும். இந்த டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு. இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு தான். அப்போ தான் உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து டைட் இல்லாமல் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இப்படி ப்ளாட்டாக இல்லாமல் நீட்டாக வந்து உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து கிடைக்குங்க. சரிங்களா? இப்போ நான் ஃப்ரண்ட்டை மறுபடியும் நான் 1 மோர் வந்து நான் ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன். இதை வந்து நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் லென்த்துலேருந்து தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 13 இன்ச்சு நம்ம பேக்கோட லென்த் எடுத்திருந்தோம். அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் நமக்கு 12 இன்ச்சு கிடைக்குது. ஷோல்டர்லேருந்து கீழே வந்து 12 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி 2 மார்க்கிங் வந்து செய்கிறோம். ஒன்று வந்து தையலுக்கும், ஒன்று வந்து கிளாத் வந்து உள்பக்கம் போகிறதுக்கும். சரிங்களா? பேக்கில் நம்ம என்ன ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்துருந்தோம் 3 இன்ச்சு, நெக்கோட ப்ராடு வந்து 2.5 இன்ச்சு. 2த்துக்கு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா நெக்கோட டீப் வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம். இதோட ப்ளவுஸ் ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து 6 இன்ச்சஸ்னால் கரெக்டாக 6 இன்ச்சு வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம்க்கா மேலே 2.5 இருந்தால் கீழே 2.25 வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேங்க்கா. சரிங்களா? ஹார்மோல் இருக்க வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் 5.5 இருந்தால் ஃப்ரண்ட்லேயும் அந்த 5.5 வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம் 9.25 இன்ச் இருந்தது. இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கோம். இது ஏன் ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு வந்து ஜாஸ்தி வைக்கிறோம்னா உப்பட்டி ஐப்பட்டி நம்ம தைக்கிறப்ப இந்த இடத்துல மார்ஜின் வந்து 1/4 இன்ச்சு போகும். அந்த 1/4 இன்ச்சு மைனஸ் ஆனால் நமக்கு அது 9.25 இன்ச்சு நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரண்ட் ஹைட்லேருந்து 1 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு மார்க்கிங் வந்து செய்கிறோம். இது ஏன் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த 1 இன்ச்சு அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து யோப்பி ஷேப் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். அதனால தான் அந்த 1 இன்ச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். இது எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் அந்த 1 இன்ச் வந்து ஸ்டாண்டர்டு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப ஃப்ரண்ட்டில் இருந்து 6ம் டோட்டல் 12 இன்ச்சில் 6 இன்ச்சு ப்ளஸ் 1 7 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 12 7 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 5 இன்ச்சஸ் கிடைக்கும். நெக்கு டீப்லேருந்து கீழே ஃப்ரண்ட் வரலையும் யோக் பீஸ் ஷேப் வரலையும் அந்த 5 இன்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பை 2 பண்ணால் 2.5 இன்ச்சு கிடைக்கும். அந்த 2.5ல் 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கணும். நெக்கு டீப்லேருந்து ஃப்ரண்ட் உப்பட்டி ஷேப் இந்த இடத்துல சென்டர் மார்க்கிங் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு லைட்டாக ஷேப்புக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கேங்க. அடுத்த மெஷர்மெண்ட்டு நம்ம ஷோல்டர் வந்து 3 இருந்தால் நீங்கள் அந்த ஷேப் வந்து 3 இன்ச்சுக்கு வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். டேப்பை கிராஸ் தான் வைக்கணும். வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஷோல்டர்லேருந்து 9 இன்ச்சு இது நிப்பல் பாயிண்ட்டோட மெஷர்மெண்ட்டு. டாட்டோட ஹைட் வந்து 3.25 இன்ச்சு. இது 13 இன்ச்சு லென்த் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 9 + 3 வந்து ஆட் ஆகும். சரிங்களா? இதே 14 இருந்தால் என்ன மெஷர்மெண்ட் வரும் பேக்கில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அப்போ நமக்கு 9 + 3 இல்லைங்களா, அப்போ நமக்கு 12 இன்ச்சு கிடைக்குது. நமக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 14 இன்ச்சு லென்த் இருந்தால் நமக்கு ஃப்ரண்ட்டில் 13 இன்ச்சு இருக்கணும். அந்த 13 வந்து பார்த்திங்கன்னா 10 + 3 வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா 9.5 + 3.5 கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து இதோட டாட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வச்சுருக்கிறேன்னா 2 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து 34 செஸ்ட் மெஷர்மெண்ட்டிலேருந்து அப் டு 40 வரலையுமே இந்த 2 இன்ச்சஸ்ன்றது வந்து ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு. ஃப்ரண்ட் வந்து 5 இருந்தால் ஆப்போசிட் சைடில் வந்து 6 வந்து வச்சுக்கலாக்கா. சரிங்களா? மேலே ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சஸ்ஸு, செஸ்ட் லைன்லேருந்து 2 இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். இந்த 3/4 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டானது. மார்க் பண்ணிங்கன்னா நீட்டாக ஹார்மோல் ஸ்கேல் வச்சுட்டு ரவுண்டாக ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு ஹார்மோல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர்லேருந்து எடுத்துக்கலாக்கா. இதுதான் ஃப்ரண்ட்டோட ரிவ்யூ. இப்போ நான் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறேன்.
கட் பண்ணுறப்ப நான் எப்படி கட் பண்ணுறதுன்றதை நோட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நம்ம வந்து கட் பண்ணிட்டேங்க்கா. சரிங்களா? அடுத்தது இப்போ நாச் வந்து போட போகிறோம். இது வந்து ஹுக் பட்டிக்கான நாச்சு, அடுத்தது செஸ்ட்டுக்கான நாச்சு, அடுத்தது ஹார்மோலுக்கான நாச்சு. இந்த நாச் போட்டதுக்கப்புறம்க்கா நேற்று போர்டு மார்க்கிங்கில் இது எல்லாமே சொல்ல முடியாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அதை பற்றி சொல்ல தர போகிறேன். நேற்று போர்டு மார்க்கிங்கில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நிறைய பேர் ஃப்ரண்ட்டு எனக்கு வந்து ஷேப் வந்து வரணும்னா, ஃப்ரண்ட் வந்து எனக்கு ரவுண்டாக வந்து வரணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா தையல் கடையிலுமே அப்படி தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ரவுண்ட் வந்து எடுப்பாங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்ட் வந்து எடுப்பாங்க. ரவுண்ட் எடுக்கிறப்ப என்னாகுன்னா நெக்கு தான் உங்களுக்கு இது போல் வந்து லூஸ் கிடைக்குமே தவிர உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டாக வந்து வராது. மறுபடியும் போய் கொடுப்பீங்க, ஆனால் எனக்கு மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் தானே இருக்குது, நெக்கு வந்து ப்ராடே வந்து வரதில்லை, அகலமே வந்து இல்லை ஃப்ரண்ட்டில், மறுபடியும் இந்த இடத்துல நெக்கு தான் லூஸ் ஆச்சுன்னுவாங்க. ஒன்று இந்த இடத்துல டைப் பண்ணுவாங்க, இல்லைனா மேலே ஷோல்டர்கிட்ட வந்து டைப் பண்ணுவாங்க. நாம் நெக் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஷேப் எப்படி நம்ம வந்து கரெக்ஷன் வந்து செய்கிறது அப்படின்றத பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ அதை நோட் பண்ணிக்கோங்க. மேலே ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஷோல்டரை வந்து டபுளாக வந்து மடிங்க. மடிச்சுட்டு ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருப்போம். என்ன மார்க்கிங் பண்ணியிருக்கோம்? டாட். இந்த டாட் தெரியுதுங்களா? ஒரு மார்க்கிங் மேலே இன்னொரு மார்க்கிங் மேலே நீட்டாக வந்து உட்காரும். இந்த மார்க்கிங் கரெக்டாக உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா நம்ம ஷோல்டர் வந்து நம்ம 3 inches வச்சுட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 3 inches வச்சிங்கன்னா நமக்கான மெஷர்மெண்ட் வந்து நீட்டாக வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து எப்படி எடுக்கணுன்ட்டு நான் சொல்லி தர போகிறேன். இது பாருங்கக்கா, இது நான் நேற்று போல்ட் மார்க்கிங்கில் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த லைட்டாக இந்த கிராஸாக ஒரு ஷேப் வந்து எடுக்கணும். இந்த கிராஸ் ஷேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு சுருக்கம் வராது, அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்கும் ப்ராடாக கிடைக்கும். அது எப்படின்ட்டு நான் இப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்லுவேன். கட் பண்ணதுக்கப்புறம்க்கா இப்போ பாருங்கள், டாட்டோட அகலத்துக்கு ஒரு நாட்ச் ஒன்று போட்டுக்கலாம். நாட்ச் போட்டதுக்கப்புறம்க்கா இந்த டாட்டை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். இது போல் மடிச்சுட்டு அதோட ஹைட்டுக்கு மடிங்க. ஆனால் இது எதுக்கு மடிக்க சொல்கிறீங்க, இதிலேருந்து என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம எப்படி மடிச்சுட்டு நம்ம ஒரு மார்க்கிங் வந்து செஞ்சுருக்கிறோமோ அது மேலேயே நம்ம வந்து தையல் வந்து போடலாம்க்கா, தைக்கிறப்ப தான் அது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க்கிங் வந்து செஞ்சுக்குவோம். கரெக்டுங்களா? இப்போ இந்த ஷேப் எடுத்ததுக்கும் நெக்கு ப்ராடு வர்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பெல்ட் வந்து தைச்சிங்கன்னா எந்த இடம் கிராஸ் ஆகிறதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம பெல்ட் வந்து தைக்குவோம். தைக்கிறப்ப இது வந்து இழுக்குங்கக்கா. இழுத்தா இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நெக்கோட ஷேப் வந்து நீட்டாக வந்து உட்காரும். இது தெரியாமல் நிறைய பேர் இது வந்து ரவுண்டாக கட் பண்ணி வந்து எடுப்பாங்க. ஆனால் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். போடுறப்ப இந்த இடத்துல அகலமும் கம்மியாகும், அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வேறெல்லாம் தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நாம் என்ன செய்யணும்னா இந்த இடத்துல லைட்டாக ஷேப் வந்து எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு பெல்ட் தைக்கிறப்ப இந்த இடம் லென்த்து கம்மியாகும். அப்போ உங்களுக்கு இதுவும் இழுத்து கொடுக்கும். ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட் இழுத்து கொடுக்குறப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து நீட்டாக உட்காரும். நெக்கோட ரவுண்ட் ஷேப்பும் உங்களுக்கு நீட்டாக வந்து உட்காரும். சரிக்கா, இப்போ நான் அடுத்தது பேக்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நம்ம ஷோல்டர் சென்டரில் இருந்து தான் இந்த டாட் வந்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டாட் ஷோல்டர் சென்டர்லேருந்து நம்ம போட்டோம்னா மட்டும்தாக்கா ஹார்மோலுக்கு கிட்ட வரக்கூடிய சுருக்கங்களும் அவாய்ட் பண்ணோம். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா நெக்கு கிட்ட ஏதாச்சும் உங்களுக்கு சுருக்கு இருந்தாலையும் அதுவும் இந்த இடத்துல வந்து இழுத்து பிடிக்கும். அதனால தான் நம்ம ஷோல்டர் சென்டர்லேருந்து இந்த டாட் வந்து பிடிக்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட்டும் பேக்கும் எப்படி வச்சுட்டு நம்ம அடுத்தது யோக் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நான் சொல்லித்தர போகிறேன். இது பாருங்கள், நம்ம வைக்கிறப்ப மேட்ச் டு மேட்ச் கரெக்டாக இருக்கணும். பேக்கில் என்ன அளவு எடுத்துருக்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கு ஃப்ரண்ட்லேயும் வந்து இருக்கணும். சரி, ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 inch வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஆமாண்ணா, இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை நம்ம என்ன செய்கிறது, அப்போ நான் இதை வந்து கட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி கேட்குங்க. இது எக்ஸ்ட்ரா வரதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த இடத்துல நம்ம டாட் வந்து பிடிக்குவோம். டாட் நாம் பிடிச்சிங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்குங்களா அந்த கிளாத்து, இந்த டாட் நாம் பிடிச்சிங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் அளவு வந்து கரெக்டாக வந்து கிடைக்குங்கக்கா. ஸோ அதனால தான் இது வந்து ஃப்ரண்ட் வந்து லைட்டாக ஹைட்டாக இருக்கும்,
ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணி இதை கட் பண்ணி வந்து எடுத்துடாதீங்க, ஃப்ரண்ட்டோட ஹைட்டு உங்களுக்கு வந்து கம்மியாயிடும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ பார்க்க போகிறது யோக் பீஸ் வந்து எப்படி நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லித்தரப்போகிறேன். அந்த யோக் பீஸ் கிளாத் வந்து எதை எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போகிறேன். இது பாருங்கள், இது நான் இதுக்கு பேக் கட் பண்ணியிருந்தோங்க இல்லையா, இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணியிருந்தோம். இந்த கிளாத்து தான் கம்பல்சரி நம்ம வந்து யோக் பீஸ்க்கு எடுக்கணும் எல்லா கிளாத்துக்குமே. இல்லை எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இதுதான் உங்களுக்கான மெத்தடு. ஃப்ரண்ட்டு ஷேப் எடுத்துருக்குறோம், இது ஃப்ரண்ட் நெக் எடுத்து ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட் போயிடுச்சு. இது பேக் கட் பண்ணியிருக்கக்கூடிய பிளேஸு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணணும். அடுத்த மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெல்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கிளாத் விட்டுட்டு பாருங்கள், கிளாத் விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்த மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தையலுக்கான மார்க்கிங்கு, ஸ்டிச்சஸ் வந்து போடுவோம் இல்லையா, அதுக்கான மார்க்கிங்கு. ஃப்ரண்ட்டோட ஹைட் 3.5 இன்ச்சு ஃப்ரண்ட்டோட ஹைட்டு. இது எதை பேஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் அதுக்கான விளக்கங்கள் வந்து நான் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 3.5 இது பாருங்கள், நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், 3 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். அப்போ நம்ம இந்த இடத்துலையும் அதே 3 இன்ச்சஸ் தான் நம்ம வந்து வைக்கணும். வச்சுட்டு ஒரு மார்க் பண்ண பண்ணுங்கள். சரி, அடுத்தது ஒரு கால்குலேஷன் வந்து சொல்கிறேங்க. இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் உங்களுக்கு அது சில விஷயங்கள் வந்து புரிய வரும். இப்போ வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து வருவோம்ப்பா. வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 30 இன்ச்சு எடுத்திருந்தோம். 30ல் 17 இன்ச்சு பேக்கில் வந்து மைனஸ் பண்ணிட்டோம். இது பேக்கோட மெஷர்மெண்ட்டுக்கு 17 இன்ச்சு போச்சு. 30ல் 17 இன்ச்சு போனால் எவ்வளோ இருக்கணும்? 13 இன்ச்சு இருக்கணும். இந்த 13 டிவைட் பை 2 பண்ணுறோம். இது ஏன் 2 பண்ணுறோம்? ஒரு ஹுக் பட்டி ஒரு சைடில் இருக்கும், அதனால் நம்ம வந்து டிவைட் பை 2 பண்ணுறோம். ரைட் சைடில் ஹுக் பட்டி, லெஃப்ட் சைடில் வந்து ஹை பட்டி இருக்கும், சரிங்களா? டிவைட் பை 2 பண்ணுறப்ப 6.5 வந்து வரும். இந்த 6.5 வச்சுட்டு தான் இப்போ நம்ம வந்து மார்க்கிங் வந்து செய்ய போகிறோம். ஒரு ஃப்ரண்ட்டோட பெல்ட் வந்து 6.5 இன்ச்சு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு நம்ம வந்து பெல்ட்டுக்கு வந்து வச்சுக்கலாங்க. டோட்டலாக 8.5 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க சீம் அளவோட சேர்த்து. இது வந்து பார்த்திங்கனாக்கா கிராஸாக தான் இருக்கணும். நான் ஸ்கேல் எப்படி வச்சுருக்கிறேன்ட்டு பாருங்களேன். கிராஸை வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்க. சைடில் நமக்கு 1.5 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்குவோம். மார்க் பண்ணதுக்கப்புறம்க்கா 3.5 சீம் அளவோட சேர்த்து ஃபஸ்ட்டு மார்க்கிங்லேருந்து மேலே வரலையும் 3.5, கீழே ஃபஸ்ட்டு மார்க்கிங்லேருந்து லாஸ்ட் வரலையும் 3. ஆப்போசிட் சைடில் பாருங்கள், இந்த இடத்துல தான் அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். தயவு செஞ்சு இந்த இடத்துல அதை வச்சிடாதீங்க, உங்களுக்கு அட்டாச் பண்ணுறப்ப ஷார்ட்டேஜ் வரும். இந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் 3 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்க, சரிங்களா? 3 இந்த இடமும் 3 தான். இப்போ நீங்கள் ஹார்மோன் ஸ்கேல் வந்து எடுத்துக்காங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மறுபடியும் அதே ஸ்கேல் எடுத்துகிட்டுக்கா ஃப்ரண்ட் பக்கம் நம்ம என்ன ஷேப் வச்சுருக்கிறோமோ அதே ஷேப் அளவுக்கு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று செஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இது எதை பேஸ் பண்ணி 3.5 சொல்கிறீங்க, எனக்கு இது தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்கள். நேற்று இதை சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லைக்கா, உங்களுக்கு வந்து இப்போ நான் அதுக்கான விளக்கங்கள் வந்து நான் சொல்லித்தரேன். ப்ளீஸ் இது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியுமே. அது என்ன அளவானாலும் இருக்கலாம், பேக்கோட லென்த்து. நான் சொல்கிறது தான் அந்த ஃபார்முலா. இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்கிறேன். 13 இன்ச்சு நம்ம பேக்கோட லென்த் எடுத்துருந்தோம் இல்லைங்களா? நம்ம பேக் லென்த்துக்குன்னா ஃப்ரண்ட் லென்த் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். எப்படி இருக்கணும்ன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுதான் ப்ளவுஸு, கரெக்டுங்களா? இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் சம அளவாக வந்து இருக்கக்கூடாது. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் வந்து ஹைட்டாக இருக்கணும். பாருங்கள், இதுதான் வந்து பேக்கு. ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃப்ரண்ட்டோட பெல்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, தெரியுதுங்களா? இது எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நமக்கு ப்ளவுஸ் வந்து போடுறப்ப அந்த கப் ஷேப் வந்து நமக்குள்ளே கம்ஃபர்டபுளாக உட்கார்றப்ப நமக்கு ஹைட்டுக்கு வந்து கிளாத் வந்து வேணும். அந்த 1 இன்ச்சு கிளாத் இருந்தால் தான் கரெக்டாக போயிட்டு நம்ம கப்ஸ் வந்து நீட்டாக வந்து உட்காரும். சப்போஸ் இது வந்து ஃப்ரண்ட்டும் அண்ட் பேக்கும் ஒரே சம அளவாக இருந்தால் கப் ஷேப் உட்காரத்துக்கு ஒரு 1 இன்ச்சு நமக்கு வந்து தேவைப்படும். அப்போ என்ன ஆகுதுன்னா மேலே உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து தூக்கிட்டு இருக்கும். நீங்கள் போடுறப்ப இந்த ஷேப்பில் அந்த ப்ளவுஸ் வந்து தூக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் இந்த ப்ளவுஸ் வந்து இழுத்து விட்டுட்டே இருப்பீங்க, அது கரெக்டாகவே வந்து உட்காராது. அதுக்கு நம்ம 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வைக்கிறோம். இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 13, 1 இன்ச்சை நம்ம வந்து ஆட் பண்ணால் அப்போ 14.
ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து 14. சரிங்களா? இந்த ஃப்ரண்ட்டோட ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அளவுகள் வந்து வருது அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃப்ரண்ட்டோட ரெடி அளவு வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. ஃப்ரண்ட்டோட பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. இது ரெண்டும் ஆட் பண்ணுங்கள், 15 இன்ச்சு வந்து வரும். இந்த 15 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மைனஸ் ஆக போகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். பாருங்கக்கா, ஃப்ரண்ட்டும் யோக் பீஸும் கால் ஆஃப் இன்ச்சு போயிடும். 15ல் ½ இன்ச்சு மைனஸ் பண்ணாங்கன்னா 14.5 இன்ச்சஸ் வந்து இருக்கணும். சரிங்களா? கீழே ஒரு 1/4 இன்ச்சும் மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். அப்போ ½ இன்ச்சு. 14.5ல் ½ இன்ச்சு போனால் 14 இன்ச்சு நமக்கு வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து கிடைக்குங்க. அப்போ நம்ம பெல்ட்டு கட் பண்ணுறப்ப ஃப்ரண்ட்லேயும் நமக்கு 3 இன்ச்சு வச்சா ஷேப் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு ½ இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், மிடில் ½ இன்ச்சு கம்மியாக இருக்கட்டும், ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே 3 இன்ச்சு வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? சப்போஸ் எனக்கு வந்து வேண்டாம்னா கொஞ்சம் கீழே இருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே கூட ஏற்றிக்கலாம்னா அது உங்கள் இஷ்டம், நீங்கள் ஏற்றிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். நான் சொல்கிற இந்த மெத்தட் நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா சைடு அட்டாச் பண்ணுறப்ப அந்த டிஃப்ரென்ஸே வந்து வராது. அது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு இப்போ வந்து சொல்லித்தரப்போகிறேன். அக்கா, உங்களுக்கு இப்போ நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதை பேஸ் பண்ணி இந்த பெல்ட் வந்து நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டோட்டல் பெல்ட்டோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சஸ். சீம் அளவோடு சேர்த்து ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா 6 தான். ஆனால் நமக்கு சீம் அளவு 1.5 இன்ச்சு வந்து நம்ம சேர்த்திக்கிறோம். 8.5 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறோம். கட் பண்ணிக்கலாம்க்கா. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த கிராஸ் மார்க்கிங்கை பற்றி நீங்கள் மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணும். யோக் பீஸ்லேயே நிறைய ட்ரிக்கு இருக்குங்கக்கா. ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம ஃபஸ்ட்டு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் கிராஸை ஒரு மார்க் பண்ணணும். 4 இன்ச்சு கிராஸை தான் இருக்கணும் இந்த இடத்துல. ஆனால் இது எதுக்கு நான் இந்த கிராஸில் போய் என்ன பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இந்த கிராஸ் நீங்கள் வந்து எடுக்கலைன்னா ஸ்ட்ரைட்டாக இருந்தால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு தூக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு பெல்ட்டு உங்களுக்கு கரெக்டாகவே வந்து உட்காராது. இந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஃபோல்டிங் வர மாதிரி இருக்கும். நீங்கள் மறுபடியும் அதை இழுத்து விட்டுட்டு தான் வந்து இருக்கணும், கரெக்டாக மேலே ஏறியே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கிராஸ் நீங்கள் கட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஷேப்பு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஹுக் போடுறப்ப கம்ஃபர்டபுளாக வந்து உட்காரும். சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஹுக்கு வந்து கரெக்டாக உட்காராது, கலந்துட்டு தான் வந்து வரும். ஸோ அந்த இடம் வந்து லூஸாக வந்து கிடைக்கும். அந்த லூஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிராஸ் வந்து கட் பண்ணணும். கிராஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ யோக் பீஸ் வந்து கட் பண்ணுறோம். இப்போ இது வந்து தெரிஞ்சுக்கணுங்க நீங்கள். இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து கீழே தையலுக்கான மேட்ச்சு, இது ஆப்போசிட் தையல் பிடிக்கிறதுக்கான மேட்ச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகலமும் கரெக்டாக இருக்கா, ஹைட்டு கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து எப்படி செக் பண்ணுறதுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்க, இது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருந்து கரெக்டாக அந்த மார்க்கிங்க்கு நேராக நாச்சுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா செகண்ட் நாச்சு நம்ம இப்படி தான் வந்து டாட் வந்து பிடிக்குவோம். அந்த டாட்டை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சிங்கனாக்கா கரெக்டாக வந்து இருக்கணும். இப்போ நமக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது. எது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம இது எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து விடுவோம். மார்க்கிங் இந்த இடம் தான் இருக்குது. நம்ம அந்த மார்க்கிங் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். இது இருந்தாலுமே நமக்கு தைக்கிறப்ப கரெக்டாக வந்து வராது, கட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஹைட்டு வந்து பார்க்க போகிறோம். ஹைட்டு கரெக்டாக வந்து வச்சுட்டு இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அப்புறம் 6 6 + 3 கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச் இருக்குங்களா? இப்போ நம்ம மேலேருந்து கீழே வரையும் எத்தனை இன்ச் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். நமக்கு 8.5 இன்ச்சஸ் வந்து இருக்குது. அப்போ ½ இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் அந்த ½ இன்ச் எந்த இடத்துல மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1/4 இன்ச் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சும் பெல்ட்டு தைக்கிறப்போ உங்களுக்கு அந்த 1/4 இன்ச் மைனஸ் ஆகுனா 1/4 ½ இன்ச்சு போனால் அந்த 8.5 இன்ச் ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த 1/4 இன்ச் வந்து பேக் சைடில் 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட்லையும் 1/4 இன்ச் மைனஸ் ஆகுனா ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பெல்ட் வச்சு பார்க்குறப்ப எக்ஸாக்டாக இருக்குங்கக்கா. எச்சு கம்மி எதுவுமே வந்து வராது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கக்கா. சரி, ஆனால் நம்ம எதுக்கு பேக்கோ ஃப்ரண்ட்டோ 2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வைக்கிறீங்க அதை பற்றி எனக்கு அப்படியே வந்து சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். இந்த 2 இன்ச்சஸ் வந்து கேப் வந்து இருக்கணுங்கக்கா.
இந்த 2 இன்ச்சஸ்ன்றது உங்களுக்கு 1 இன்ச் தான் தெரியும். இது ஹைப்பட்டி இதை மடிச்சுன்னா உங்களுக்கு 2 இன்ச்சஸ் வந்து கேப் வந்து தெரியும். இந்த 2 இன்ச்சஸ் கம்பல்சரி இருந்தால் தான் உங்களுக்கு கப் ஷேப் வந்து நீட்டாக வந்து உட்காரும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு சமமாக வச்சிங்கன்னா அந்த ப்ளவுஸ் இந்த மெத்தடில் வந்து இருக்கும். ப்ளவுஸ் போடுறப்ப உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே வந்து தெரியாது. நான் சொல்கிற அந்த 2 இன்ச்சஸ் கேப் இருக்கிறப்ப இது பாருங்கள், ஹுக் பட்டி இருக்குங்களா, இந்த ஹுக் பட்டி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பக்கம் வந்து லாக் பண்ணுறோம். லாக் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா பேக் சைட்லேருந்து வரக்கூடிய அந்த 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது ஃப்ரண்ட்டில் வந்து கவர் ஆகும். பேக் சைடில் உங்களுக்கு ஹார்மோல் கிட்ட வரக்கூடிய சுருக்கமோ பேக்கில் வரக்கூடிய சுருக்கமோ வந்து எக்ஸ்ட்ரா வராது. ஃப்ரண்ட்டோட பெல்ட் பாருங்கள், பேக்கோட ஸ்ட்ரெச்சர் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து வரும். அப்போ கப் ஷேப் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து உட்காரும். ஸோ அதனால் பேக் 2 இன்ச்சு ஜாஸ்தி வச்சுட்டு ஃப்ரண்ட்டை 2 இன்ச்சு கம்மி வச்சிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இந்த கேப் வந்து கிடைக்கும். இந்த கேப் கம்பல்சரி வந்து வரணும். சரிங்களா? ஓகேக்கா. அடுத்தது நம்ம ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்லீவ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். நேற்று ஓப்பன் மார்க்கிங் வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து நான் கிளாத்தில் வந்து சொல்லித்தர போகிறேன். இப்போ ஃபைனலாக நம்ம ஸ்லீவ் தான் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் போட்டுக்கலாம். இப்போ இந்த கிளாத்தில் வந்து நீங்கள் லாங் ஸ்லீவும் கட் பண்ணலாம், ஷார்ட் ஸ்லீவும் கட் பண்ணலாம். சரிங்களா? நமக்கு தேவையானது வந்து ஷார்ட் ஸ்லீவ் மட்டும்தான். அந்த ஷார்ட் ஸ்லீவுக்கான மெஷர்மெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது கிராஸாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி எடுத்துடலாங்க. எடுத்ததுக்கப்புறமா நமக்கு ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு வந்து மடிக்கிறோம். மடித்து போடணும். இதில் 4 கிளாத் இருக்கும். உங்களுக்கு புரியலன்னா நான் மறுபடியும் 1 மோர் கூட நான் சொல்கிறேன். இது பாருங்கக்கா, கீழே ஒரு கிளாத்து, மேலே ஒரு கிளாத்து. சரிங்களா? இப்போ 2 கிளாத் இருக்குங்களா? இப்போ டபுளாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு 4 கிளாத் வரும். ஸ்லீவுக்கு நம்ம இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். மடிச்சுட்டு இந்த கோடு மாதிரி ஒன்று போடுங்க. ஏன்னா அது 4 லேயர் இருக்குது. அது வந்து கரெக்டாக இருக்கான்றதை பற்றி உங்களுக்கு தெரியணும். அதனால தான் இது 1.5 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கக்கா. இந்த இடத்துல இது எதுக்கு நம்ம 1.5 இன்ச் வந்து விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சாதா ப்ளவுஸ் தான் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு மடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் வந்து வேணும். இது போல் நம்ம வந்து மடிக்குவோம் எம்மிங் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து நமக்கு ஒரு 1.5 இன்ச் வந்து வேணும். கிளாத் இல்லைனா நீங்கள் 1 இன்ச்சு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது கிராஸாக இருக்கிறதுனால இது கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம்க்கா நம்ம டோட்டல் ஸ்லீவோட லென்த் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம்? 6 இன்ச்சஸ் வந்து எடுத்துருக்குறோம். 6 இன்ச் எடுத்துருக்குறோம். மேலே இருக்கக்கூடிய மார்ஜின் வந்து விட்டுட்டு 6 இன்ச்சு லென்த் வந்து எடுத்துக்கலாங்க. 6 இன்ச்சுனா சீமளவோட சேர்த்து 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு கூட மார்க் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா மார்ஜின் விட்டுட்டு மார்க்கிங்லேருந்து 6.5 6 இன்ச்சு கூட ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுறீங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம்க்கா கேப் லென்த் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். கேப்போட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்துருக்குறோன்னா 3.5 இன்ச்சிலேருந்து 3.25 இன்ச் வந்து வைக்கலாம். லாங் ஸ்லீவாக இருந்தால் 3.5, ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் உங்களுக்கு 3.25 இன்ச் வந்து வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுறீங்க. கேப் லென்த்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சுக்கா நம்ம 3 மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கேன். 3.25 இன்ச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்லீவோட சுற்றளவு வந்து நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம்? 12 இன்ச்சு. 12 நீங்கள் டிவைட் பை 2 பண்ணுங்கள், 6 கிடைக்கும். 6 இன்ச்சு கிடைக்கும். 6 இன்ச்சு வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று பண்ணுறீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நீங்கள் மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணும். மொத்தமாக நானும் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்கன்னு பொதுப்படியாக நினைக்காதீங்க. பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் சொல்லிக் கொடுக்குறதும் நீங்கள் செய்கிறதும். ஹார்மோல் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வச்சுருக்கிறோம்? 5.5 இன்ச்சஸ் வச்சுருக்கிறோம். ஷோல்டர்லேருந்து நம்ம என்ன எடுக்கிறோமோ அதே ஆன்சர் தான் நம்ம வந்து ஹார்மோலுக்கு வந்து வைக்கிறோம். 5.5 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கிறோம். 5.5 ப்ளஸ் நம்ம 1.5 இன்ச்சு வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ வருது? 7 இன்ச் வந்து வருங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா 7 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். இதுதான் ஹார்மோலுக்கான இறக்கம். வச்சுட்டு நெக்ஸ்ட்டுக்கா இந்த பென் ஸ்கேல் வந்து எடுங்க. எடுத்துகிட்டு இந்த ஷேப் நீட்டாக ஒரு மார்க் ஒன்று செஞ்சுக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீம் அளவு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று செய்யுங்க. மார்க் செஞ்சதுக்கப்புறம்க்கா அடுத்தது ஷேப் எடுக்கிறது எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸ்லீவ் ஷேப் எடுக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். 1.5 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க்கிங் ஒன்று செஞ்சுட்டு நார்மல் ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாருங்கள் எந்த ஷேப்பில் நான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். ஹார்மோல் இறக்கத்துலேருந்து இந்த ஸ்கேல் ஷேப் வச்சுட்டு கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சு கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டுக்கா இது பாருங்கள் ஒரே ஒரு ரவுண்ட் மார்க்கிங் வந்து செய்யுங்க. நெக்ஸ்ட்டுக்கா அதே மார்க்கிங் எடுத்துகிட்டு உள்பக்கமாக ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள்.
மார்க் பண்ணதுக்கப்புறங்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3/4 இன்ச் இருக்கணும் ஷார்ட் ஸ்லீவுக்கு. லாங் ஸ்லீவாக இருந்தால் தான் 1 இன்ச் வந்து. சரிங்கக்கா, இது பாருங்கள் 3/4 இன்ச் வைக்கிறேன். அதே ஸ்கேலை மறுபடியும் உள்பக்கமாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு இது வந்து இந்த எர்ஜல் வரைக்கும் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு மார்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டைலாக இப்படி கட் பண்ணுவாங்க. இப்படி கட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்ப இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹார்மோல் இது பாருங்கக்கா ஸ்லீவு, இது வந்து ஷோல்டரு. நாம் ப்ளவுஸ் போடுறப்ப கீழே அக்கல் பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல அந்த ஹார்மோல் ஜாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்தால் சைடு அட்டாச் பண்ணுறப்ப கம்ப்ளீட்டாகவே ஏற்ற இறக்கமாக தான் வந்து நிற்கும். ஸோ அதனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணணும். இப்படி ஸ்டைலாக மேலெல்லாம் ஏற்றிலாம் கட் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகலம், இதுக்கு ஸ்லீவ் மடிக்கிறதுக்கான ஒரு நாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கான ஒரு நாச்சு, ஷோல்டருக்கு ஒரு நாச்சு தான். இந்த நாச் போட்டதுக்கப்புறமா இதை வந்து 2ஆக பிரிக்கிறோம். 2 ஸ்லீவாக வந்து பிரிக்கிறோம். பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து ஷேப் எடுக்கணும், கம்பல்சரி எடுக்கணும் எல்லா ஸ்லீவுக்குமே. இப்போ பாருங்கள் நான் எப்படி ஸ்லீவ் ஷேப் எடுக்கிறதுன்ட்டு நான் சொல்கிறேன். ஆல்ரெடிக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம், அது பக்கத்துலேயே நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் தான். இந்த இடத்துல ஒரு நாச் ஒன்று போட்டுருக்காங்க. இது வந்து முன் பக்கம். மறுபடியும் இது டபுளாக வந்து மடித்து போட்டாங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா, இது வந்து 3/4 இன்ச்சுக்கு மேலே ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் லைட்டாக அந்த ஷேப் வந்து எடுத்துக்கணும். 3/4 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு லைட்டாக பேக்கில் வந்து சுருக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை வந்து நான் கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். சரி, ஆனால் நீங்கள் வந்து ஹார்மோன் இறக்க வந்து 5.5 வைக்க சொல்லிட்டீங்க, வச்சுட்டோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கேப் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3.25 வைக்க சொன்னால் வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 5.5 இருந்தால் ப்ளஸ் 1.5 ஆட் பண்ணி 7 இன்ச் வச்சுருக்கிறோம். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக வந்து உட்காருமா, எனக்கு அது தெளிவாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இது பாருங்கள், பேக் வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பேக் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து வைக்கலாம். பாருங்கள், மேலே 1/4 இன்ச் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஷோல்டர் தையலுக்கு வந்து போயிடும். தையல் போனதுக்கப்புறம்க்கா இது பாருங்கள், ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக இருக்குங்க. எந்த இடத்துல முன்ன பின்ன எதுவுமே வந்து வராது. நாளைக்கு உங்களுக்கு அந்த ஷோல்டர் எப்படி அட்டாச் பண்ணணும், ஃப்ரண்ட் எப்படி அட்டாச் பண்ணணும் எல்லாமே நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த ஃபார்முலாவை நீங்கள் எந்த கிளாஸில் போனாலும் சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் ஸ்லீவ் கரெக்டாக இருந்தால் பேக் கரெக்டாக வராது, பேக்கு கரெக்டாக இருந்தால் ஸ்லீவ் கரெக்டாக வந்து வராது. நான் யாரையும் குறை சொல்லலைக்கா, உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். சரி.